பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் ஏழைகளுக்கு வீடுகள் கட்டித் தருவதை தமிழக அரசு மறுப்பதாக மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் மக்களவையில் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கவியரசன் வழங்க கேட்கலாம். கவியரசன், தற்பொழுது மக்களவையில் சிவராஜ் சிங் சௌகான் ஒரு குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறார். அதில் பார்த்தீங்கன்னா, பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் ஏழைகளுக்கு வீடு கட்டித் தருவதை தமிழக அரசு மறுப்பதாக ஒரு குற்றத்தினை முன்வைத்திருக்கிறார். அது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் சங்கீதா. இன்றைக்கு மக்களவையில ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழாக தமிழ்நாட்டில் எவ்வளவு வீடுகள் கட்டியிருக்கிறாங்க, அதற்காக ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவு, புதிய வீடுகளை கட்டுவதற்கு தேவையான ஆய்வுகள்லாம் செய்யப்பட்டதா அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. இந்த கேள்விக்கு மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் அவர்கள் பதில் சொல்றாரு. அதுல பிரதமர் நரேந்திர மோடியை தமிழக மக்கள் பாராட்டுவாங்க அப்படிங்கிறதுக்காகவே தமிழக அரசு பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் ஏழைகளுக்கு வீடுகள் கட்டித்தர மறுக்கிறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் உள்ள ஏழைகளுக்கு வீடு கட்டித்தர வேண்டும் என்பது பிரதமர் மோடியின் குறிக்கோள், இலக்கு. ஆனா தமிழக அரசு சொந்த மாநில மக்களுக்கே அநீதி இழைக்கிறது. வீடுகளை கட்டித்தர்றதுக்கும் அதற்கு தேவையான நிதியை வழங்குவதற்கும் மத்திய அரசு ரெடியாக இருக்கும் போதும் அதை தமிழக அரசு மறுக்கிறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. அது மட்டும் இல்ல, தமிழக அரசுக்கு நான் ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு வீடு கட்டி தருவதற்கான அனுமதியை நீங்க கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, அதற்கு தேவையான ஆய்வுகளை நடத்தணும் அப்படின்னு ஒரு வேண்டுகோளையும் முன்வைத்திருக்கிறார். இந்த பிரதம மந்திரி வீடு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2015 தொடங்கப்பட்டது. அதன் மூலமாக கிராமப்புறங்களிலும் சரி நகர்ப்புறங்களிலும் சரி லட்சக்கணக்கான ஏழைகளுக்கு வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரதமர் மோடி அவர்களுடைய மிகவும் பிடித்தமான ஒரு திட்டம், அவர் அதிகம் விரும்புகிற ஒரு திட்டம்னு இதை சொல்லலாம். ஏன்னா ஏழை எளிய மக்களுக்கு தங்குவதற்கு இடம் என்பது அடிப்படை தேவைகள்ல ஒண்ணு. ஒரு மனிதனுக்கு தங்குவதற்கான இடமும் உணவு இதெல்லாம் மிக முக்கியமானது. அந்த அடிப்படையில ஏழைகளுக்கு நிச்சயமாக சொந்த வீடு வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் அதை தமிழக அரசு தடுப்பதாக சிவராஜ் சிங் சௌகான் குற்றம் சாட்டியிருக்கிறார். மக்களவையில் சிவராஜ் சிங் சௌகான் வைத்த குற்றச்சாட்டினை முழுமையாக பகிர்ந்தமைக்கு நன்றி கவியரசன். माननीय अध्यक्ष महोदय, मैं माननीय सदस्य को धन्यवाद देना चाहता हूं। उन्हें तमिलनाडु की गरीब जनता का सवाल पूछा है, मुझे कहते हुए बहुत तकलीफ है माननीय अध्यक्ष महोदय। प्रधानमंत्री नरेंद्र मोदी जी की सरकार ने तमिलनाडु में भी गरीबों के मकान बनाने के लिए लक्ष्य आवंटित किया है, लेकिन माननीय अध्यक्ष महोदय, अन्याय की पराकाष्ठा है। 1 साल से ज्यादा हो गया, 2,15,000 मकान तमिलनाडु की सरकार ने पीएम आवास के स्वीकृत ही नहीं किए हैं।